குரு வணக்கம். குரு வாழ்க. குருவேச்சரணம். ஓம் கம் கணபதையே நமக. இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகார கோவில். வாங்க எங்க இருக்குன்னு பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகழூரில் உள்ளது அக்னீஸ்வரர் ஆலயம் ஆகும். இந்த ஆலயத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். உலகத்தை காப்பதற்காக பல்வேறு வடிவங்களில் மக்களிடையே தோன்றி அருள் தருகிறான் இறைவன். முன்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 காலங்களையும் உணர்த்தும் விதமாக ஓரிடத்தில் இறைவன் இருந்தால் எத்தனை சிறப்பு வாய்ந்ததாகும். அங்கு சென்று நாம் வணங்கும் போது முக்காலத்தையும் உணரும் ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது அல்லவா? அப்படியொரு அற்புத தலம்தான் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்புகழூரில் உள்ள அக்னீஸ்வரர் ஆலயமாகும். தேவார பாடல் ஆசிரியர்களில் ஒருவரான சுந்தரர் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். அவருக்கு ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருநாளில் பெரும் விழா எடுப்பது சுந்தரரின் வழக்கமாகும். அந்த விழாவில் மகேஸ்வர பூஜை செய்து சிவனடியார்களுக்கு ஆடை அணிவித்து அமுதூட்டி வணங்குவதை தவறாது செய்து வந்தார். இந்த புனித சேவையில் சுந்தரரின் துணைவியார் பறவை நாச்சியார் அம்மாள் மிகுந்த ஈடுபாட்டுடன் கலந்து கொள்வார். இவ்வாறு இவர்கள் வழக்கம் போல நடத்தும் இந்த விழாவில் ஒரு சமயம் சுந்தரருக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டது. என்ன செய்வது, யாரிடம் கேட்பது என தெரியாமல் தவித்தபடியே பயணித்தார் சுந்தரர். பல ஆலயங்களுக்கு சென்று இறுதியில் திருப்புகழூருக்கு வந்து சேர்ந்தார். அங்கே ஆலயத்தில் திருப்பணி நடைபெற்று கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் செங்கற்களும் மணலும் குவித்து வைக்கப்பட்டு இருந்தன. நெடுந்தூரம் பயணம் செய்த காரணத்தினால் அவருக்கு அலுப்பு ஏற்பட்டது. திருப்புகழூரில் சற்று ஓய்வு எடுத்தார். மணலை படுக்கையாக்கினார். செங்கற்களை தலையணையாக்கி துயில் கொண்டார். அவர் தூங்கினாலும் கூட அவரது சிந்தனையோ மகேஸ்வர பூஜையை எப்படி நடத்துவது என்பதிலேயே கவனம் இருந்தது. அவரது கனவில் பங்குனி உத்திரத்துக்கு காசு எங்கே என்று கேள்வி கேட்பது போல இருந்தது. உடனே கண் விழித்து பார்த்தபோது அவரது தலையணைக்கு பயன்படுத்திய செங்கற்கள் தங்கக்கட்டிகளாக மாறியிருந்ததைக் கண்டு ஆனந்த அதிர்ச்சி அடைந்தார். என்ன இறைவனின் லீலை! இறைவனின் அன்பு எப்படி! அன்பு, பாசம் அனைத்துமே இறைவனால் மட்டுமே முடியும் என ஆனந்தப்பட்டார். இந்த சம்பவத்துக்கு பின் இத்தலம் வாஸ்து பரிகார தலமாகவும் விளங்க ஆரம்பித்தது. இன்றும் புதிதாக வீடு கட்டுபவர்கள் இத்தலத்திற்கு வந்து அக்னீஸ்வரர் சந்நிதிக்கு நேர் எதிரில் 3 செங்கற்களை வைத்து பூஜை செய்து இறைவனை வழிபட்டு எடுத்து செல்கின்றனர். இவ்வாறு பூஜை செய்த 3 செங்கற்களை வடகிழக்கு, தென்கிழக்கு பகுதிகளிலும் பூஜை அறையிலும் வைக்க வேண்டும். இந்த வாஸ்து பூஜை இத்தலத்தின் அனைத்து நாட்களிலுமே செய்யப்படுகிறது. ஒரு சமயம் அக்னி தேவனுக்கும் வாயு தேவனுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. அக்னி தேவன், நானே பெரியவன், என்னை எதிர்த்தால் யாராக இருந்தாலும் பொசுக்கி சாம்பலாக்கி விடுவேன். நான் தாக்கத் தொடங்கினால் மலையானாலும் வெடித்து சிதறும் என்று தற்பெருமை கொண்டார். இதனை கேட்ட வாயுதேவன், அக்னியே, நீ எவ்வளவு சக்தி படைத்தவனாக இருந்தாலும் நீ என் மகன்தான். பஞ்சபூதங்களின் தோற்றத்தில் என்னிடம் இருந்தே நீ தோன்றினாய். ஆதலால் நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் என் ஆற்றலே உன்னிடம் உள்ளது. ஆதலால் நீ என் ஆற்றலுக்கு முன்னே நிற்காது ஒளிவாயாக என சாபமிட்டார். தன்னுடைய தந்தையின் சாபத்தை நீக்க என்ன வழி என தன் குல குருவாகிய பிரகஸ்பதியிடம் கேட்டார் அக்னி. தந்தையின் சாபம் மிகவும் பொல்லாதது. அதனால் நீ சோழ நாட்டில் புன்னாக வனம் என்று ஒரு தலம் இருக்கிறது. அங்கே சென்று 4புறமும் அகழியை தோண்டி அங்கிருந்து சிவநாமம் சொல்லி சிவபூஜை செய்து வா.
அவ்வாறு செய்தால் எந்த சாபமும் உன்னை அண்டாது, உனக்குள்ள இகழ்ச்சிகள் அனைத்தும் நீங்கும் என்று அருளினார். அக்னி பகவானும் அவ்வாறே சென்று புன்னாக வனத்தின் நடுவில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானை வழிபட்டு வந்தார். இவருடைய பூஜைக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்டு அக்னி தேவனுக்கு காட்சி கொடுத்தார். அக்னி தேவனும் சிவபெருமானின் திருவடிகளில் விழுந்து வணங்கி, பெருமானே, நான் எதை தீண்டினாலும் எதை உண்டாலும் என்னுடைய புனிதத்தன்மை கெடாமல் இருக்க வேண்டும். நீங்கள் இத்தலத்திலும் வீற்றிருந்து உலக மக்களுக்கு அருள் வழங்க வேண்டும் என்று வேண்டினார். அதன்படியே அக்னிக்கு அருள் புரிந்ததால் இத்தல இறைவன் அக்னீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தல இறைவியின் திருநாமம் கருந்தாள் குழலி என்பதாகும். சாயரட்சை காலத்தில் அம்பாளுக்கு வெள்ளைப்புடவை சாத்தி வழிபாடு செய்யப்படுகிறது. திருமணத்தடை உள்ளவர்கள் அம்பாளுக்கு வெள்ளைப்புடவை சாத்தி வழிபட்டால் எளிதில் திருமண பாக்கியம் கிட்டுவதாக இங்கு வரும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்த தலத்தில் நிகழ்கால நாதர் என்னும் வர்த்தமானீஸ்வரர், கடந்த கால நாதர் பூதேஸ்வரர், எதிர்கால நாதர் பவிட்சேஸ்வரர் ஆகியோரும் வீற்றிருக்கின்றனர். இவர்களை வழிபட்டால் முற்பிறவியில் ஏற்பட்ட பாவங்கள், தோஷங்கள், நிகழ்காலத்தில் கிடைக்க வேண்டிய நன்மைகள், வரும் காலத்தில் கிடைக்க வேண்டிய அனைத்து செல்வங்களையும் பெற்று நலமுடன் வாழலாம் என்கிறார்கள். அப்பர் பெருமான் உழவாரப்பணி செய்து கொண்டிருந்த போது இறைவனடி சேர்ந்த திருத்தலம் இதுவாகும். நலச்சக்கரவர்த்தியும் சனீஸ்வரனும் திருப்புகழூர் தலத்தில் ஒரே சந்நிதியில் வீற்றிருக்கின்றனர். இது மிகவும் விசேஷமாகும். ஒரு சமயம் நலச்சக்கரவர்த்திக்கு சனி தோஷத்திலிருந்து விடுபட திருநள்ளாறு செல்வதற்கு முன்பாக இத்தலத்தில் உள்ள சனீஸ்வரனை வழிபட்டார். அப்போது இறைவன், திருநள்ளாற்றில் உன்னை பிடித்த சனியை விலக்கிக் கொள்கிறேன் என அசரீரி வாக்காக கூறினார். அதனால் இங்குள்ள சனீஸ்வரனை அனுக்கிரக சனி என்று அழைக்கிறார்கள். இந்த தலத்துக்கு வந்தாலே சனி தோஷம் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். பானாசுரன் என்ற அசுரனின் தாய் சிவன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். தனது தாய் வழிபடுவதற்காக பானாசுரன் தினமும் பூலோகத்திலிருந்து ஒரு லிங்கத்தை எடுத்து வருவான். அவ்வாறு ஒரு நாள் புகழூருக்கும் வந்தான். இங்கே உள்ள அக்னீஸ்வரரை பெயர்த்தெடுக்க முயன்றான். முடியவில்லை. 4 புறமும் அகழி போல குழி தோண்டி லிங்கத்தை தூக்கி பார்த்தான். அப்போதும் மூர்த்தியின் அடித்தளத்தை அவனால் கண்டறிய முடியவில்லை. 4 புறமும் தண்ணீர் தோன்றி தீர்த்தமானது. தன் தவறை உணர்ந்த பானாசுரன் இறைவனை வேண்டி இந்த தீர்த்தம் மக்களின் நோய் தீர்க்கும் மருந்தாக வேண்டும் என்று வேண்டினான். பானாசுரன் ஏற்படுத்திய அகழி தீர்த்தம் என்பதால் பான தீர்த்தம் என்றும், இந்த தீர்த்தத்தை கொண்டு அக்னி பகவான் சிவனை பூஜித்ததால் அக்னி தீர்த்தம் என்றும் பெயர் பெற்றது. முன்பு 4 புறமும் தண்ணீரால் சூழப்பட்டிருந்த ஆலயத்தை அப்பர் சுவாமிகள் கூட படகில்தான் கடந்து சென்று வழிபட்டுள்ளார். பிற்காலத்தில் மண்டபம் கட்டப்பட்ட காரணத்தால் தற்போது 3 பக்கம் மட்டும் நீர் உள்ளது. இந்த ஆலயம் தினமும் காலை 5:30 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். அமைவிடம் நாகப்பட்டினம் மாவட்டம் நன்னிலம் அருகே திருப்புகழூர் உள்ளது. இந்த கோவிலுக்கு கும்பகோணத்திலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவாரூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும், மாயவரத்திலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்புகழூரை அடையலாம். இத்துடன் இந்த உரை நிறைவு பெறுகிறது.